ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்து வந்த ஒரத்தநாடு முன்னாள் எம்எல்ஏ வைத்திலிங்கம் திமுகவில் இணைகிறார். திமுகவில் இணைவதற்காக ஆதரவாளர்களுடன் சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு வைத்திலிங்கம் வருகை தந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், விவரங்களை சொல்லுங்க. அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள், வெளியேறியவர்கள் அவருடைய அடுத்த கட்ட அரசியல் பயணங்களை மாற்றுக் கட்சிகள் தேடி வரக்கூடிய சூழல்ல தற்பொழுது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கக்கூடிய வைத்திலிங்கம் தற்பொழுது திமுகவில் இணைத்துக் கொள்வதற்காக அண்ணா அறிவாலயத்துக்கு வருகை புரிந்திருக்கிறார். சென்னை தேனாம்பேட்டில் இருக்கக்கூடிய திமுகவுடைய தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் தன்னை திமுகவில் இணைத்துக் கொள்வதற்காக தற்பொழுது வருகை புரிந்திருக்கிறார். முன்னும் சில மணி நேரங்களுக்குள்ளாக முதலமைச்சர் அவர்கள் அறிவாலயத்துக்கு வர இருக்கிறார். அவர் வந்தவுடனேயே அவர் முன்னிலையில தன்னை திமுகவில் வைத்திலிங்கம் அவர்கள் இணைத்துக் கொள்ள இருக்கிறார். இதற்கு முன்பாக தலைமைச் செயலகத்தில் தான் வைத்து வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அவர் ராஜினாமா செய்துவிட்டு வந்திருப்பதாக சொல்லப்படக்கூடிய சூழலில் தற்பொழுது அவர் அறிவாலயத்துக்கு வருகை புரிந்திருக்கிறார். அவருடன் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வருகை புரிந்திருக்கிறார். அவர்தான் அவர் திமுகவுக்குள்ளாக கொண்டு வந்திருக்கக்கூடியவராகவும் சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் அவருடன் செந்தில் பாலாஜியும் வருகை புரிந்திருக்கிறார். அதே போன்று மற்ற சிலரும் இவருடன் இணைவார் என்று சொல்லப்பட்ட நிலையில் தற்போதைய சூழலில் வைத்திலிங்கம் மட்டுமே அறிவாலயத்துக்கு வந்திருக்கிறார். மேலும் அவர் தன்னை இணைத்துக் கொள்ளக்கூடிய சூழலில் அவருக்கு வரக்கூடிய காலங்களில் முக்கியமான பொறுப்புகள் வழங்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திமுகவில் பொறுத்தவரை அதிமுகவிலிருந்து வெளியேறி இருக்கக்கூடியவர்கள் மைத்ரேயன், அன்வர் ராஜா உள்ளிட்டவர்களும், அதே போன்று நீக்கப்பட்டவர்கள் மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டவர்களும் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டது மட்டும் இல்லாமல் தங்களுடைய ஆதரவாளர்களையும் திமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் தன்னை திமுக இணைத்துக் கொண்டிருக்கிறார். வைத்திலிங்கத்தை பொறுத்தவரைக்கும் டெல்டா மாவட்டங்களில் தஞ்சாவூர் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர். மேலும் அந்த பகுதிகளில் ஏற்கனவே திமுகவுக்கு வலுவான ஒரு வாக்கு வங்கி இருப்பதாக திமுக கருதக்கூடிய சூழல்ல இவருடைய வருகை மேலும் திமுகவுடைய வாக்கு வங்கியை பலப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. மேலும் வைத்திலிங்கத்தை பொறுத்தவரைக்கும் அவர் கடந்த காலங்களில் அதிமுகவில் மிக முக்கியமான பொறுப்புகளில் அங்கம் வகித்தவராகவும் இருந்திருக்கிறார். குறிப்பாக 2001ஆம் ஆண்டு முதன்முறையாக ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கு பிறகாக 2006 மற்றும் 2011 வெற்றி பெற்றார். 2011 அவர் அமைச்சராகவும் பதவி வகித்திருந்தார். குறிப்பாக 2001, 2006 ஆன அதிமுக ஆட்சி காலத்தில் அவர் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக பதவி வைத்திருக்கிறார். அதே போன்று 2011, 2016 ஆண்டான அதிமுக ஆட்சி காலத்தில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்துடைய அமைச்சராகவும் பணியாற்றி இருந்திருக்கிறார். தொடர்ந்து அதற்கு பிறகாக 2016 தோல்வி பெற்றதற்கு பிறகாக ராஜ்யசபா உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகாக அவர் அதிமுகவில் முக்கிய பொறுப்பான தலைமை பொறுப்பில் துணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பொறுப்புக்கும் வந்திருந்தார். அதற்கு பிறகாக அதிமுக இருந்த கருத்து முரண்பாடு காரணமாக அவர் வெளியேறினார். அதற்கு பிறகு அவர் நீக்கப்பட்டார். தொடர்ந்து அதிமுகவுக்கு வெளியே அவர் தர்மயுத்தம் நடத்திய ஓபிஎஸ்ஸுடன் அவர் இணைந்திருந்தாலும் கூட பின்னாளில் ஓபிஎஸ்ஸுடன் அவருக்கு அதிருப்தி இருந்து வந்தது தெரிய வந்தது. குறிப்பாக மனோஜ் பாண்டியன் ஓபிஎஸ்ஸிடமிருந்து விலகி தன்னை திமுக இணைத்துக் கொண்டதற்கு பிறகாக மேலும் ஓபிஎஸ்ஸுடன் வெளியே சென்றவர்கள் பலரும் தங்களை மாற்றுக் கட்சியில் இணைத்துக் கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதிலும் குறிப்பாக அண்மையில் அதிமுகவிலிருந்து வெளியேறிய செங்கோட்டையன் தன்னை தாவேக்கால் இணைத்துக் கொண்டதற்கு பிறகாக வைத்திலிங்கம் தாவேக்கா செல்வாரா அல்லது திமுக வருவாரா என்ற ஒரு பேசுபொருளாக அரசியல் வட்டாரம் நிலவி வந்த சூழல்ல கடந்த 3 தினங்களாக தன்னை திமுகவில் வைத்திலிங்கம் இணைத்துக் கொள்ள இருக்கிறார் எனவும் அவருடன் அவருடைய ஆதரவாளர்களும் இணைய இருக்கிறார்கள் என்ற தகவலும் சொல்லப்பட்டு வந்த சூழலில் தற்பொழுது வைத்திலிங்கம் தன்னை திமுகவில் இணைத்துக் கொள்வதற்காக அண்ணா அறிவாலயத்துக்கு வந்திருக்கிறார். ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில மிக முக்கியமான ஒரு வேட்பாளராக அறியப்படக்கூடிய அதிமுக முகமாக இருந்தவர். அவர் தற்பொழுது அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டதற்கு பிறகாக தன்னை மீண்டும் தன்னுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்காக திமுகவில் இணைத்துக் கொள்வதற்காக தற்பொழுது வருகை புரிந்திருக்கிறார். மேலும் இவர் மீது பல வழக்குகள் இருக்கக்கூடிய சூழல்ல அந்த வழக்குகள்லாம் அதிமுக ஆட்சி காலத்தில் அவருக்கு எதிராக போடப்பட்டதாக இருக்கக்கூடிய சூழலும் தற்பொழுது தொடர்ந்து அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் அவருக்கு மிக முக்கியமான தேவையாக அமையக்கூடிய சூழல்ல அடுத்த கட்டமாக அவர் தாவேக்காவுக்கு செல்வார் எனவும் அதே நேரத்தில் திமுக செல்வாரா என்பதும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. ஏனெனில் அவர் ஓபிஎஸ்ஸுடன் தொடர்ந்து பயணிக்க முடியாத அளவுக்கான ஒரு அதிருப்தியில் இருக்கிறார் என்ற ஒரு தகவல்கள் அண்மை காலமாக தொடர்ந்து வெளியேறி வந்தது. அந்த தகவல்களை ஒட்டியே மனோஜ் பாண்டியன் வெளியேறினார். அடுத்தடுத்த கட்டங்களாக ஓபிஎஸ்ஸுடன் இருக்கக்கூடியவர்கள் வெளியேறுவதால் அண்மை காலமாக சொல்லப்பட்ட நிலையில் தற்பொழுது திமுகவுக்குள்ளாக அவரை கொண்டு வருவதற்கான முயற்சிகளும் பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டது. அதுவும் குறிப்பாக கடந்த ஒரு வார காலமாகவே அவர் இணைய இருக்கிறார் என்ற அளவில் தகவல்கள் உறுதிப்பட தெரிய வந்த சூழல்ல அவருடன் அவருடைய ஆதரவாளர்களும் இணைய இருக்கிறார்கள் என்ற தகவல் சொல்லப்பட்டது. தற்பொழுது முதற்கட்டமாக அவர் தன்னை திமுகவில் இணைத்துக் கொள்வதற்காக வந்திருக்கிறார். அதற்கு பிறகாக முதலமைச்சர் முன்னிலையில் ஒரு நிகழ்வாக நடத்தப்பட்டு அதன் மூலமாக தன்னுடைய ஆதரவாளர்களையும் திமுகவில் இணைக்க இருக்கிறார் என்ற தகவலும் சொல்லப்படுகிறது. மேலும் குறிப்பாக அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் வெளியேறி இருக்கக்கூடியவர்கள்
திமுக தன் பக்கம் இழுத்துக் கொண்டிருக்கக்கூடியது தொடர்ச்சியாக இந்த தேர்தலுக்கு முன்பான கதைகளாக பார்த்து வருகிறோம். அதில் ஒருவராக இதுக்கு முன்பாக ராஜ்யசபா எம்பியாக அதிமுகவில் இருந்த அன்வர் ராஜாவும் சரி, அதே போன்று மைத்திரன் உள்ளிட்டவர்களும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.